எல்லாருக்குமே நம்மளே பணத்துக்கு பேரம் பேசிட்டோம், அதன் பிறகு சூதாட்டத்துக்கு போகுது என்ன தவறு என்ற ஒரு நிலை வந்துருது இல்லைங்களா? கண்டிப்பா வருதுங்க. அதான் இதற்கும் அதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இல்லை. ஆனா நாட்டுக்காக விளையாட போது அப்படி அல்ல. நெறிமுறை வைக்கலாம் இல்ல, ஒரு நெறிமுறை இருக்கலாம் இல்ல சம்பளத்துல. இல்ல என்ன நெறிமுறை வைக்கலாம்ன்றீங்க நீங்க? அதாவது இப்ப கோடி கோடியா போட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் நம்மளுடைய பணம் தான். இப்ப நம்ம ஏழை மக்கள் போயிட்டு ஒரு ஆர்வத்துல நம்ம தமிழ்நாடு ஆடுது, கேரளா ஆடுது, இது மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல தான் போய் பணத்தை கட்டி பாக்குறாங்க. நம்மளுடைய பணம் தான் அவங்களுக்கு போயிட்டு இந்த சம்பளமா சேருது. இதுல வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீரருக்கும் இப்போ கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாங்க. சிக்ஸ் அடிச்சா பணம் கொடுக்குறாங்க, விக்கெட் எடுத்தா பணம் கொடுக்குறாங்க, இவங்க ரன் கொடுக்கறதுக்கும் பணம் கொடுக்குறாங்க. பாருங்க, இவங்க சிக்ஸர் அடிச்சாலும் பணம் கொடுக்குறாங்க, ரன் விட்டு கொடுத்தாலும் பணம் கொடுக்குறாங்க. அப்படி ஆகி போச்சு இப்போ. அதாவது எதிர இந்த பணத்தை வீரர்களுக்கு கொடுக்கும் போது ஒரு நெறிமுறை வகுத்து அவங்களுக்கு கரெக்டான கொடுத்தா இவங்க வந்து, அதாவது இப்ப ரெய்னா வந்து 10 கோடி வாங்குறாருன்னா அது கீழே போலர் போடுறது வந்து ஒரு 5 கோடி தான் வாங்குறாரு, ஒரு 50 லட்சம் வாங்குறாரு. கண்டிப்பா இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து வெளியில போய் ஆடும் போது எப்படின்னா கொடுத்தீங்க, இப்ப உள்ள ஆடும் போது எல்லா வீருக்கும் சமமா கூட கொடுக்கலாம்ல, இது ஒன்னும் தப்பு இல்ல. சரிங்க, உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றியா. இப்போ இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஆட்டமா சூதாட்டமா, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த கேள்வி தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த சூதாட்ட சுழற்சி மட்டும் இல்லை, அதற்கு முன்பே பொதுவாக பார்க்கும்போது இந்த ஐபிஎல் போட்டி என்று பார்க்கும்போது மிகவும் கவர்ச்சிகரமாக பணத்தை வைத்து ஆடக்கூடிய சூதாட்டம் போல உள்ளது. இதற்கு சில திரைப்படங்களும் பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக செயல்பட்டும் உள்ளது. அந்த அடிப்படையில் இந்த உங்களுடைய அனுபவத்தில் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி எந்த நிலையில் ஆட்டமாக எடுத்துக்கொள்ளலாம், எந்த நிலையில் சூதாட்டமாக எடுத்துக்கொள்ளலாம், இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நெஞ்சுக்கு நீதி தொடரும். சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன் கோர்ஸ் ஆஃபர் டிப்ளமோ இன் ஹெல்த் அசிஸ்டன்ட், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கான்டாக்ட் சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், பெட்டவாய்த்தலை, ஸ்ரீரங்கம் தாலுகா, திருச்சி. கான்டாக்ட் 9942723302. திருச்சியில் மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம். இறுதி ஆண்டு இளநிலை முதுநிலை பயிலும் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்ப பட்டதாரிகள் மாணவர்கள் இந்த வேலை வாய்ப்பினை பெறலாம். MRF, அப்போலோ பார்மசி, SBI கார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சோர்ஸ், சக்தி பினான்ஸ், ஆல் சயின்ஸ், சாஃப்ட் லாஜிக் சிஸ்டம் உட்பட பல முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெறுகின்றன. பதிவு கட்டணம் 20 ரூபாய் மட்டுமே. வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி, RC பள்ளி அருகில், திருச்சி. தொடர்புக்கு 0431 2410 2410 மற்றும் 9488 66454. இணைந்து வழங்குபவர்கள் மேக் அகாடமி அண்ட் டோன் பாஸ்கோ வழிகாட்டி, திருச்சி. மீடியா பார்ட்னர் மூன் டிவி. حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا إله حق لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا إله حق لا إله إلا الله. Southern Institute of Professional Studies. Admission for Diploma in Journalism and Mass Communication, Bachelor Degree in Journalism and Mass Communication, UGC recognized degrees. Join today and avail scholarship up to 50%. For admissions, please contact 8220-726-665. சேவை கம்யூனிட்டி காலேஜ் ஃபார் உமன் கோர்ஸ் ஆஃபர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், Diploma in Health Assistant, Diploma in Early Childhood Teacher Training. Hostel facility available. For admission contact Sevai Community College, Pettai Vaithalai, Srirangam Taluga, Trichy. Contact 99427 23302. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நெஞ்சுக்கு நீதி தொடர்கிறது. ஐயா, குறிப்பிட்டு தாங்கள் விளையாட்டில் அனுபவம் உள்ளீர்கள், அந்த அனுபவத்தை வைத்து சொல்லுங்கள். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கண்டிப்பாக அவசியமா? இல்லை, மக்கள் ஆதரவு இருக்குது சார். மக்கள் ஆதரவு பார்க்கும்போது ஸ்டேடியம் வந்து கெப்பாசிட்டி 50,000 கெப்பாசிட்டினா 45,000 பேர் வந்து உட்காந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த ஆதரவு இருக்க அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணணும்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிக்கெட்னாவே ரசிகர்கள் வருவாங்க. இப்போ இந்தியாவுடைய கிரிக்கெட் முழுக்க பார்க்கும்போது நம்முடைய இந்தியாவில் நடப்பதில்லை.
ஒரு விஷயம். கண்டிப்பா அது மற்ற நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த கிரிக்கெட் வந்துட்டு நம்முடைய நாட்டில் நடக்குது என்ற ஒரு நிலை வந்தாலும், அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் இருந்தாலும் எப்பயாவது ஒரு முறை நடக்கும். அதில் வந்து அனைத்து மக்களும் பங்கேற்க முடியாது. அப்ப இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வந்துட்டு பார்க்கும்போது முழுக்க பல முறை நடப்பதால் அந்த மக்கள் பங்கேற்பதற்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் விளையாட்டு வீரர்களை பார்க்க வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். அதற்காக இவர்கள் விளையாட்டை ஊக்குவிக்கிறார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படி நாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் எப்போ நடக்குது? ஏப்ரல் மே மாசத்துல நடக்குது. கரெக்டா அந்த நேரத்துல தான் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் எக்ஸாம் நடக்குது. இப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது அவங்க வந்து எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல ஐபிஎல்ல பார்ப்பாங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து வேற டைம்ல கூட வச்சுக்கலாம். அதுக்கு வந்து யாரும் வந்து தடை விதிக்க போறது இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஐபிஎல்ன்ற போது அதை வந்து தடை விதிக்கணும். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க பவர் கட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இந்த மேட்சுகளுக்கெல்லாம் எப்படி பவர் கிடைக்குது? அது எல்லாமே ஃபுல்லா ஜெனரேட்டர்ல இருந்து தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் கட்ல இருக்கும்போது அங்க வந்து ஒரு மேட்ச் விளையாடும் போது அவங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் பவரை யூஸ் பண்றாங்க. அது அதிகப்படியான பவர். அந்த பவர் வந்து மக்களுக்கு யூஸ் ஆனா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி. அப்புறம் ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் என் பேர் சேகர், நான் சேலத்துல கூப்பிடுறேன். சொல்லுங்க ஐயா, தங்களுடைய கருத்து என்ன? சார் ஆக்சுவலா ஐபிஎல் எப்படி சார் பேன் பண்ணலாம்? பண்ண முடியாது சார், அது என்டர்டைன்மெண்ட் சார், அது நம்ம பண்ண முடியாது. இல்ல அது இல்ல என்ன சொன்னீங்க? ஐபிஎல் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல சார். அது ஒரு எவ்வளவு நல்லது நடக்குது, நல்ல மக்கள் வந்து யாரும் வந்து எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க. ஐயா அது அப்படி சொல்ல முடியாது ஐயா. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சூதாட்டம் வருது ஆரம்பத்துல. இப்போ இது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளும் சூதாட்டம் இருக்குமான்றது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தெளிவா தெரியுது. எந்த விளையாட்டுல சூதாட்டம் இல்ல சார். அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம ஆதரிக்கணும் சார்? ஃபுட்பால்ல இருக்கு, இல்ல சைக்கிளிங்ல இருக்கு, பாக்ஸிங்ல இருக்கு, இல்ல இருக்கட்டும் சார். ஏன் இப்போ வந்து ஒரு சூதாட்டம் இருக்கிற விளையாட்டை நம்ம ஆதரிக்கணுமா? அதை ரெக்டிஃபை பண்ணலாமே. அது எப்படி ஆதரிக்க கூடாது சொல்றது? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா வந்து நம்ம அதை தடை பண்ண முடியாதுல்ல. இல்ல நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் வேணான்னு சொல்லல. பல பேருடைய கருத்தும் அப்படி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது ஏன்னா இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. அதாவது இப்பதான் இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு மேல ஒண்ணு நிறைய விஷயம் வரும் கண்டிப்பா. அப்படி இல்ல சார், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல நீங்க ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நீங்க வரவேற்கிறீங்க, நல்ல ஒரு விஷயம். எந்த அடிப்படையில் எந்த நிலைப்பாடில் வரவேற்கிறீங்க சார்? அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சார். மக்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சரிங்க, நீங்க என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்க. அதே மாதிரிதான் ஒரு இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது ஏன் அப்படி கருதுவது இல்லை? ஏதோ ஒரு நாட்டுக்கு ராணுவ வீரர்கள் நடப்பது போய் ஏன் கருதுகின்றீங்க? அப்போ பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் பாகிஸ்தான் நம்ம ஊர் தான் சார். இல்ல நான் பாகிஸ்தான் மட்டும் சொல்லவில்லை, பொதுவாக மற்ற நாடு விளையாடும் போதும் பார்க்கும்போது நமக்கு ஏன் இந்த ஒரு அங்காரம், ஒரு பெரிய ஒரு போர்க்களம் நடப்பது போற நிலைப்பாடு? அது வாழ்க்கையில எப்பவும் அப்படி நமக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை நமக்கு பிடிச்ச ஒரு வளரும் போது நம்ம ஆதரிக்க தான் செய்வோம். இல்ல இப்ப ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முழுக்க தமிழக பிளேயர்கள் விளையாடுறாங்களா? இல்லையே. அப்போ இது வந்து எந்த ஒரு அடிப்படையில் என்ன தத்துவங்கள் கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கு இந்த விளையாட்டு போட்டியில்? என்டர்டைன்மெண்ட்னா சினிமா இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. தமிழோட கேமே கிடையாது. தமிழ்நாட்டை பத்தி பேசுறது இல்ல. இல்லங்க, நீங்க இருங்க, ஒரு கிரிக்கெட்னா பார்க்கும்போது ஒரு 11 பேர்னா ஒரு 25 பேர் வச்சுங்க ஒரு கணக்குக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியா மிகப்பெரிய நாடு. தமிழகம் இருக்கின்றது. தமிழகத்தில் பல பிளேயர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் இது வசதிப்படுத்துற பெருமளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்கள், கிராமத்து மக்கள் எல்லோருமே கேளுங்க விளையாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இந்த சூழலில் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தமிழகத்தில் சேரக்கூடிய அனைத்து பிளேயர்களும் பங்கேற்றால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஆனால் அந்த அடிப்படையிலும் தவிர வேறு எந்த அடிப்படையில் உள்ளடங்கி இருக்கு? என்டர்டைன்மெண்ட் விட்டுருங்க, அதை தவிர்த்து சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? வேலை வாய்ப்புகள் உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி. எந்த வேலை வாய்ப்புன்னு சொல்ற நீங்க நினைக்கிறீங்க இதுல? இல்ல அதாவது எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆடி இருக்காரு, யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காருன்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் வேலை வாய்ப்புலாம் இருக்கு. இப்பவும் கொடுத்துட்டு நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்கு. இல்ல நான் சொல்றேன் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க எங்க அங்க புது பிளேயருக்கு வாய்ப்பு தரீங்கன்றா ஏற்கனவே பார்க்கும்போது செலக்ட் பண்ணவங்களையும் மிகவும் நன்றாக விளையாடுறாங்க, நீங்க செலக்ட் பண்றீங்க. நீங்க அதான் இந்தியா லெவல் சொல்றீங்கன்னா வாய்ப்புகள் கம்மி என்ன பொறுத்தவரைக்கும். நம்முடைய பிளேயர்களோட வெளிநாட்டு பிளேயர் தான் கூடுதலா பணம் கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
ஹலோ சொல்லுங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம் பெரியவூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, தங்களுடைய கருத்து என்னய்யா? கண்டிப்பா அந்த ஐபிஎல்ங்கிறது வந்துட்டு நிச்சயமா காசுக்காக ஆடக்கூடிய ஒரு ஆட்டமா தான் சார் இருக்கு. சரிங்க. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்திய பிளேயர்களோட நம்ம வெளிநாட்டு பிளேயர்களை வந்து நம்ம அதிக காசு கொடுத்து நம்ம எடுக்கிறோம். அப்படி இருக்கப்ப அவங்க வந்துட்டு இப்ப ஒரு டீமுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிற அவங்க காசுக்காக தான் ஆடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த சீசன்ல அவங்க நல்லா விளையாண்டாக்கா அடுத்த சீசன்ல அவங்க இன்னும் ஏன் அதிகமா போவாங்க. சரிங்க. இந்த காரணங்களுக்காக தான் அவங்க விளையாடுறாங்களே தவிர கண்டிப்பா இதுல சூதாட்டம் கண்டிப்பா இருக்கும். இது ஆட்டமே இல்ல, சூதாட்டம் தான் சொல்றீங்க? இது ஆட்டமே இல்ல, கண்டிப்பா சூதாட்டம். என்ன காரணம்னா நீங்க உள்ளூர் பிளேயர் எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்துட்டு தோனி வந்துட்டு நம்ம சென்னைக்கு ஆடுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் வேற டீமுக்கு ஆடுறப்ப அவங்களுக்குள்ளே ஒரு நம்ம டீமுக்குள்ளே ஒரு ஒற்றுமை எல்லாமே போயிருது இதனால. சரிங்க. கண்டிப்பா என்ன காரணம் அப்படின்னா இப்ப வந்து இன்னொரு டீம்ல ஆடுறப்ப அந்த கோலி எடுத்துங்க, விராட் கோலி எடுக்கிறாரு, அன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டு அவர் கம்பீர்கிட்ட சண்டை போடுறாரு. சோ அப்ப எல்லாமே ஒரே டீம்ல உள்ளவங்க தானே. ஆனா இவங்க பார்க்கும்போது ஒரு எந்த ஒரு மனக்கருத்திலும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு அல்ல. பணத்துக்காக விளையாடக்கூடியவர்கள் இவர்களுக்குள்ளே போட்டி அவர்களுக்குள்ளே அவர் ஒரே அணி இந்தியா விளையாடும் போது விளையாடுகிறார்கள். அதே ஐபிஎல் வரும்போது அவங்க சண்டை கோழிகள் மாதிரி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக. ஏன்னா இதனால வந்து நம்ம டீமே வீணா போற கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அதாவது மேக்சிமம் பாருங்களேன், என்ன கொஞ்ச நாள் ஆனா நம்ம டீமே வந்து எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சரிங்க. இப்ப சென்னை டீம் தொடர்ந்து வெற்றி கொண்டு கொண்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது? இல்ல இது சென்னை டீம் நம்ம ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். சோ நம்ம சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாமே. அதான் கேக்குறேன். சென்னைக்கு சென்னை டீம் இதுல முழுக்க முழுக்க பார்த்தா தமிழ்நாட்டுடைய பிளேயர்களே இல்ல, ஒரு குறிப்பிட்ட 3 பிளேயர் தான் இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா, இது வந்து பணத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படிங்கல வந்துட்டு அவங்க என்ன யாரு தேவையோ அவங்கள வச்சு அவங்க ஆடிக்கிறாங்க. இல்ல இப்போ டோனி வந்துட்டு சென்னைக்காக ஆடுறாருங்க. டோனி வந்துட்டு ஒரு நேரத்துல பார்க்கும்போது அவங்களுடைய மாநிலத்தில் ஆடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது ஒரு தாய் நாடு தன் பிறந்த நாடான ஒரு இடம் இருக்கின்ற போது டோனியுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா தோனியோட மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா தான் பிறந்த மண்ணில் அந்த ரசிகர்களை இவர் திருப்திப்படுத்துவாரா இல்ல இங்க இருக்கக்கூடிய சென்னை ரசிகர்கள் திருப்திப்படுத்துவாரா? இல்ல நிச்சயமா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கூட இப்ப வந்துட்டு இவங்க சென்னைக்காக பாடுறாரு. பட் இருந்தாலும் அவரோட ஒரு இதுக்கு அந்த உள்ளுணர்வு இருக்குதான் செய்யும் இல்லைங்களா? வெளிப்படையா பார்க்கும்போது விளையாட்டு என்ற திறமை இருக்காதுன்றீங்க. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது முழுக்க காசுக்காக ஆடுறாங்க, அதான் உண்மை. சரிங்க, உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி. அதாவது விளையாட்டு வீரர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு வாய்ப்பு கிடைத்த பிறகு வரக்கூடிய நிலை. ஆனால் அந்த நிலையும் தகர்த்தப்பட்டது. ஒரு சீனியர் பிளேயர்னா அவருடைய வாரிசில் வரக்கூடிய சூழ்நிலை. இப்படி அடிப்படையாக பார்க்கும்போது கிரிக்கெட் என்பது பார்க்கும்போது அரசியலுடைய சூழ்ச்சி, அரசியலுடைய ஆதாயம், இப்படி அரசாங்கத்துடைய தலையீடு, இப்படி பல்வேறு குறுக்கீடு. ஆனால் இதையெல்லாம் விவரம் அறியாமல் கிராமத்தில் இன்றும் பார்க்கும்போது இளைஞர்கள் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இவர்கள் படிப்பு முடித்தவுடனோ அல்லது வேலையை முடித்தவுடனோ படிக்காத பாமர மக்களுடனோ அந்த கிரிக்கெட் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏமாற்றக்கூடிய சூழல். இதை பத்தி நாம் தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து கிரண் பேசுறேன் சார். சொல்லுங்க கிரண். சார் இப்போ வந்துட்டு நீங்க ஐபிஎல் வந்துட்டு பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சார். சரிங்க. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாஸ்கெட் பாலுக்கு இதே மாதிரி லீக் நடக்குது சார். அதே நேரத்துல யூரோப்ல பாத்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு லீக் நடக்குது. இங்கிலாந்துல எடுத்தீங்கன்னா கவுண்டி கிரிக்கெட் நடக்குது. சோ அதெல்லாம் வந்து நல்ல முறையில போயிட்டு இருக்கு. அதுல இருந்து பிளேயர்ஸ் வராங்க. அதே நேரத்துல இப்ப ஐபிஎல்னாலதான் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க இந்தியன் டீம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஐபிஎல் ஷைன் பண்ணி தான் வந்துட்டு இந்தியன் டீமுக்கு வந்தாரு. நான் இதை மறுக்கவில்லை. இது ஆரம்பத்தில் நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன். இது ஆரம்பம் இப்ப தொடர்ச்சியாக அப்படி இருக்குன்றதான் கேக்குறேன் சார். இனிமே வரும் சார். இப்போ மோகித் சர்மா மோகித் சர்மா வந்து 16 விக்கெட் எடுத்திருக்காரு சார் 12 மேட்ச் ஆடி. இப்போ அடுத்த தடவை இவர் ரஞ்சி டிராஃபிலயோ ஏதோ லோக்கல் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா இந்தியா டீம்ல வந்துருவாரு சார். இல்ல சார், அவர் அடுத்த ஐபிஎல் டீம்ல வருவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அவர் ஏற்கனவே நிறைய விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் சார். அவர் ஏற்கனவே ரஞ்சி டிராஃபில நிறைய விக்கெட்டுகள் எடுத்ததுனால தான் அவர் ஐபிஎல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க சார். ஓகே சார், என்னோட இன்னொரு கருத்து என்னன்னா, இப்ப கவுண்டி கிரிக்கெட் இங்கிலாந்து நடக்குது. அதே மாதிரி பாஸ்கெட் பாலுக்கு அமெரிக்கால NBA சொல்ற ஒரு கேம் நடக்குது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் நடக்குது, சாம்பியன்ஸ் லீக் நடக்குது. ஒவ்வொரு கேமுக்கு அந்த மாதிரி லீக் நடக்கிறப்போ நீங்க இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் மட்டும் நீங்க பேன் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா நான் கேட்கறேன். இல்ல, அங்க நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி சூதாட்ட புகார்கள் எதுவும் வந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சார், சூதாட்ட புகார் அப்படின்றது ஐபிஎல் வந்து 2வது முறை வருது சார். இதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தா கண்டிப்பா இது போன்ற இனிமே நடக்காம தடுக்கலாம் சார். நீங்க கடுமையான நடவடிக்கைகள் ஓகே, நான் இல்லன்னு சொல்ல வரல, எடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம். நான் கேட்கிறேன், நம்முடைய விளையாட்டு வீரர்கள் எந்த நோக்கிற்காக விளையாடுகிறார் ஐபிஎல்? இன்னைக்கு ஐபிஎல் விளையாட்டு வீரர்கள் வந்து நாட்டுக்கான விளையாடணும். சரி, ஓகே, திறமைக்காக விளையாடுகின்றார்களா இல்லை பணத்திற்காக விளையாடுகின்றார்களா? இவருடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும்?
இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நல்லா கேட்டுங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர் எதிராக விளையாடும் போது இவருடைய மனநிலை மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? டோனி கேப்டன், டோனி கேப்டனா இருக்காங்களா, டோனி எதிர்த்து ஒருத்தர் பிளேயர் விளையாடுறாங்க கேளுங்க, விளையாடக்கூடும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இயல்பாக நான் கேட்கிறேன், ஒரு கேப்டனை பகைச்சுக்கிட்டு அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யும். சார் நீங்க சொல்ற இது கருத்தை நான் ஏத்துக்கிறேன் சார். இப்போ சென்னை தோனி வந்துட்டு ரஞ்சி டிராஃபி விளையாண்டாருன்னா ஜார்க்கண்டுக்கு விளையாடு, சச்சின் வந்துட்டு மும்பைக்கு விளையாடுவாரு, அப்ப 2 பேர் எடுத்து விளையாடுறாங்களே சார், அதை நீ பேன் பண்ணுங்க ரஞ்சி டிராஃபியா? அதுல என்னோட கருத்து சரியா இருக்கா இல்லையா சார்? 2 பேரும் வந்து அது பணம் இல்ல கேளுங்க, அவங்களுடைய அந்த மாநிலத்துக்காக விளையாடுறாங்க, புரியுதுங்களா? இதுல பணம் எதுவும் இல்ல. ஆனா இதுல என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன், சென்னை கிரிக்கெட் டீம் இருக்குன்னா இவங்க முழுக்க வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களா? இல்ல அப்படி கிடையாது சார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரியல் மேட்ரிட்னு ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப் இருக்க எல்லாருமே அதே கண்ட்ரில வருவாங்களா? ஆமா, அதில் பாதி பிளேயர்ஸ் அதான் சார், பாதி பிளேயர்ஸ் அந்த கண்ட்ரில இருப்பாங்க, அதர் பிளேயர்ஸ் வெளியில இருந்து இருப்பாங்க. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நம்ம பேசுறது வந்து ஐபிஎல் பத்தி பேசுறோம். அதான் சார் நான் சொல்ல வரேன், நீங்க ஃபுட்பால் ஒரு மாதிரியும் கிரிக்கெட் ஒரு மாதிரி ஏன் பாக்குறீங்க? எல்லாம் ஒரே மாதிரி பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சூதாட்டம் வந்து நீங்க வந்து எங்க இருக்கு? ஐபிஎல்ல தான் இருக்கு. அந்த நீங்க சொன்ன சாம்பியன்ஸ் லீக்ன்றது இரண்டாவது மாதிரியான தவறு. வந்துட்டு நம்ம ஒரு விஷயங்க, அதாவது நீங்க ஃபுட்பால் ஒப்பிட்டீங்க, மற்ற விளையாட்டு ஒப்பிட்டீங்க, மக்கள் அதிகம் வரவேற்பு தருவது கிரிக்கெட் தான். அதனால நாங்க இந்தியாவை தான் பேசிக்கிறோம், மற்ற நாட்டை பத்தி பேசவில்லை. மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது கிரிக்கெட் தான். அந்த நிலையில் பார்க்கும் போது இந்த கிரிக்கெட்டில் ஏழை எளிய மக்களுக்கோ இது யாருக்கோ அது பயனடிதான் இல்ல, இதில் ஏற்கனவே பணம் வைத்துள்ளவர்கள், புரியுதா, அதிகாரம் படைத்தவர்களுக்கு தான் இதில் பயனடைகின்றார்கள். ஆனா மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அமைன்றதை நீங்க மறக்க முடியாது சார், மறக்க முடியாது. பொழுதுபோக்கு என்பதாக தவறான நிலைப்பாடு எடுத்துக்கொள்ள கூடாது இல்லீங்களா? இல்ல ஒரு மேட்சுடைய முடிவையே நிர்ணயிக்கும் போது அது அப்படி இருக்கும்போது அதுல என்ன பொழுதுபோக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஸ்ரீசந்த் வந்துட்டு சொல்றேன் இல்ல, இப்போ ஸ்ரீசந்த் வந்துட்டு சூதாட்டத்தில் அடிபட்டு இருக்காரு. சரி, சூதாட்டத்துல வாங்கலன்னு விட்டுருங்க, விளையாடும் போது மட்டும் இவருக்கு என்ன நிலைப்பாடு? பல கோடி பணங்கள் இவர் மேல் வைத்துள்ளார்கள், இதுவும் ஒரு சூதாட்டம் தான் என்றுதான் கருத்து. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது பார்க்கும்போது இந்த ஸ்ரீசந்தோட விஷயத்தை வரலாம். இவர் சூதாட்டத்தில் சிக்கிவிட்டார். இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது, பத்திரிகையில் செய்திகள் பார்க்கும்போது, இவர் ஏற்கனவே எப்படி திட்டமிட்டார்களோ தொலைபேசியில், இதை பார்க்கும்போது ஒரு காவல்துறையோட குழு ஒன்று அமைந்து உட்கார்ந்து இதை கண்காணித்து இவர்களுடைய பார்க்கும்போது இவர் ஃபீல்டிங் பண்ணும்போதும் ஒரு நிலைப்பாடு, இந்த ஒரு சிக்னலை மையப்படுத்தி இருக்கின்றார். இது ஆதாரப்பூர்வம், டவல் இங்க போடுறது, தலையில கட்டுறது, அது மாதிரி டிஃபரன்ஸ், இவெல்லாம் ஒரு சிக்னலாக செயல்பட்டு இருக்கின்றார். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி. ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நாங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பெரியசாபுரத்துல பேசுறோம், துரைமுருகன். சொல்லுங்க துரைமுருகன். சார் இந்த ஐபிஎல்ங்கிறதே ஒரு விதத்துல அது சூதாட்டம் தான் சார். அது பசங்க நிறைய ஃபைல் பண்றாங்க எக்ஸாம் டைம்ல வச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எத்தனை விளையாட்டுகள் இருக்குது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நம்மளுடைய நேஷனல் கேம் இது நிறைய இருக்குது, அதுல ஏகப்பட்ட இது எந்த விதமான ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த கிரிக்கெட் மட்டும் அந்த அளவுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்னு தெரியல. சரிங்க, உங்களுடைய கருத்து நன்றிங்க ஐயா. இப்போ நீங்க நான் உங்கள்ட்ட இருக்கிற சென்னை கிரிக்கெட் டீம், இந்த கிரிக்கெட் டீமுடைய தலைவர் எந்த நிலையில் இருக்கின்றார்? அதாவது பார்க்கும்போது இதுக்கு பணம் போட்டவர், இது முழுமையாக பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு பெரும் பதவியில் உள்ளடங்கி இருக்கிறார். இந்த ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு தவறான ஒரு அழுத்தத்தை உருவாக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த தவறான அழுத்தத்தை உண்டாக்காது. ஏனென்றால் இது ஒரு பாசிங் கிளவுட் என்று சொல்லலாம். இல்ல, இவர் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடியவர் இவர் வந்துட்டு சென்னை டீமை எடுத்திருக்கிறது, அந்த நிலை கேட்க அது வந்து ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் தான் அது. அதாவது வந்து ஒரு ஒரு கம்பெனியின் அணியின் தலைவராக இருக்கிறார், அவர் வந்து ஒரு டீமை நடத்துகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து என்ன நினைச்சு அதை வாங்கியிருப்பார்? அதான் கேள்வினா, இவரே ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு இவை அனைத்தையும் வழிநடத்தக்கூடிய இவரே ஒரு டீமை வாங்கும் போது இதில் அவருக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இவருக்கும் சப்போர்ட் இருக்கும். கேப்டன் டோனி இருக்கிறாரு, நல்ல பிளேயர்ஸ்ல இங்க தான் வந்து ஆடணும். இவரும் இருக்கிறாரு, கேப்டன் டோனியோ தலைமையில் இருக்கின்றாரு. டோனியை பகைத்துக் கொண்டு யாரும் இருக்க சூழலில் இப்படி விளையாட்டினுடைய கண்ணோட்டம், எதிராக விளையாடக்கூடியவர்கள் பெருமளவுக்கு டோனியை பகைத்துக் கொண்டு விளையாடினால் இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்களா? ஓகே, இந்த ஐபிஎல் போட்டி நான் சொன்ன டோனியை மையப்படுத்தி கொண்டு இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள், நிலைப்பாடுகள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட ஐபிஎல் போட்டியில் பார்க்கும்போது எல்லா மேட்சும் கடைசி நேரத்தில் தான் அந்த சூழ்நிலை மாறுவது போல பார்க்கும்போது அடிப்படையாக தொடர்ச்சியாக இருக்கின்றது. இது வந்து உண்மையாக விளையாட்டில் நடக்கக்கூடிய யுகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடா? இல்லை, நம்ம எல்லா மேட்சும் அப்படி சொல்ல முடியாது. பட் 2020
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எப்பவுமே 18 overs 19 overs அந்த லாஸ்ட் அது 2-3 overs தான் டிசைட் ஆகும் மேட்ச். சரிங்க. ஏன்னா எல்லா டீமும் ஸ்ட்ராங் டீம், அதனால எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. பட் இதை மாதிரி சூதாட்டம் உள்ள நடக்கிறது நம்ம என்ன நினைப்பது, அது என்ன நினைப்பது என்றால் இப்போது ஒவ்வொரு மேட்சும் இது மாதிரி உணர்வு நம்மளுக்கு இருக்கிறது. அதாவது இந்த மேட்சும் இப்படி நடந்திருக்கலாமான்னு இப்ப தோன்றா. ஒரு நேர் குறிப்பிட்டு அஞ்சு இன்ஸ்டன்ஸ் சொல்லியிருந்தாரு. அதாவது 3 பால்கள் தொடர்ந்து ஒருவர் கேட்ச் விட முடியுமா, அதுவும் போலார்ட் போன்ற ஒரு ஃபீல்டர் கேட்ச் விட முடியுமா. இத மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த IPL 6 நடந்திருக்கிறது, இதற்கு முன்னும் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எல்லா மேட்சுகளும் எப்படி இருக்கும் என்றது நமக்கு தெளிவாக கூற முடியாது. கண்டிப்பா தொடர்ந்து பேசும் நெஞ்சுக்கு நீதி. இப்போ ஒரு விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த பணம் நிர்ணயிப்பது இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? இது அவர்களை திறமைக்கு தரக்கூடிய அந்த செயல்பாடா இல்லை வேற எந்த நிலை? இல்லை, அவங்க டேலண்ட் கொடுக்குறது தான். அவங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. சரி, அந்த விளையாட்டு வீரர்களுடைய எதிரொலி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முதலீடு இத்தனை கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் எந்த எதிர்பார்ப்பை வாழ்வார்கள்? அவர் மேல நல்ல பிரஷர் இருக்கும். அதாவது அவர் மேல இவ்வளவு பணத்தை கொடுத்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள், அவர் மேல் அடிஷனலா ஒரு பிரஷர் இருக்கும். அதாவது நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்த வாட்டி நம்மளுக்கு இன்னும் அதிகம் பணம் கொடுத்து நம்மளை வாங்குவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் மேல ஒரு இனம் புரியாத அவர் மேல அவருக்கே ஒரு பயம் இருக்கு. நம்ம நல்லா பண்ணணும், திறமைக்கு மீறி மேலும் பணம் வரும், பணம் வாங்கி விட்டோம், ஒரு கனவு பட்டு இருக்கின்றோம், அந்த பணத்திற்கு நாம் ஈடாக விளையாட வேண்டும் என்ற நிலை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. கரூர் மாவட்டம் சின்னாராத்திலிருந்து ராஜ்சேகர் பேசுறேன் சார். சொல்லுங்க, தங்களுடைய கருத்து என்ன? ஐயா உங்க டிவி சவுண்ட் குறைச்சிட்டு பேசுங்க. ஓகே, நம்ம பேசுன மாதிரி இந்த அதாவது பணம் போட்டவர்கள் இவருடைய எதிர்வியான விளையாட்டு முறைகள் இப்படி சொன்னோம். இப்போ ஸ்ரீசந்த் இவர் இந்த சிக்கி உள்ளார், நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும் என்று கங்குலி சொல்லியுள்ளார். இது ஏற்புடையதா இல்லை இது உண்மையாக பார்க்கும்போது இப்படி தண்டிக்கப்படுகின்றார்கள்? நம்மளால இது வரைக்கும் யாரையும் அப்படி தண்டிச்ச மாதிரி தெரியல. இவ்வளோ நாள் யாரோ நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஆசார்லேருந்து அஜய் ஜடேஜா, மனோஜ் பிரபாகர் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. பட் எல்லாம் அந்த அளவுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பேன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இல்ல எனக்கு தெரிந்து இது ஒரு கிரிமினல் கேஸாக மாற்ற கூட வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் லாஸ்ட் டைம் மேட்ச் ஃபிக்சிங் நடக்கும்போது அதில் எல்லாரையும் ஈஸியா விட்டுட்டாங்க. அதை தடுப்பதற்காக சில சட்டங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ சப்போஸ் இவர் தவறு செய்திருப்பார் என்று ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு 5 முதல் 7 வருடம் கடுங்காவல் கூட இருக்கலாம். இப்போ ஒரு சர்ச்சை என்னவென்றால் சட்டம் திருத்தம் கொண்டு வர வேண்டும் இந்த IPL போட்டியாக சொல்லப்பட்டுள்ளது. நாம் தொடர்ந்து பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி. ஐயா வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா திருமுருகன், திருவாரூர் மாவட்டத்தில். சொல்லுங்க ஐயா. இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு மெயினா தெரிகிறது சச்சின் தான். சரிங்க. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. சரிங்க. இப்ப இந்த ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் என்னன்னா சச்சின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம அவர் இப்ப இவ்வளவு காலம் கிரிக்கெட் விளையாண்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு பிரச்சனைகள்லாம் அவர் ஈடுபடல, அவர் பத்தின எந்த ஒரு பிரச்சனைகளும் வரல. அவருதான் உண்மையிலேயே இந்திய நாட்டுக்காகவும் இந்திய இறையாண்மையை கட்டி காப்பதற்காகவும் தான் என்னோட ஆட்சேபனை. ஆனா இந்த மற்ற வீரர்கள் சச்சின் டெண்டுல்கரை பின்பற்றணுங்கிறது என்னோட ஒரு கண்டிப்பா. நீங்க சொல்றது 100% உண்மை. ஏனென்றால் இப்போது அவர் இனிமேலும் விளையாட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் விளையாடுகிறார் என்றால் அவர் விளையாட்டின் மேல் இருக்கிற அவருடைய பற்றை தான் காமிக்கிறதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதே போல இந்த சின்ன வயதில் பணம் பார்க்கிறார்கள் அல்லவா, அவர்களில் தான் பிரச்சனை உள்ளது. மேலும் மேலும் அவர்கள் பணம் பார்க்க வேண்டும் என்ற அறிகுறி தான் தெரிகிறது. அதனால்தான் இப்போது ஸ்ரீசாந்தை கூட பாருங்கள், 2.5 கோடி கொடுத்து அவரை வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு மேலும் அவர் இதை போன்ற சர்ச்சையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்னா என்று சொல்ல முடியாது. சரிங்க, இது இந்த கிரிக்கெட் வீரர்கள் இந்த சூதாட்டத்தில் சிக்குவதற்கு காரணம் அடிப்படையில் இவருடைய நிலைப்பாடா இல்லை சூதாட்டக்காரர்கள் இடைத்தரகர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இவரை வற்புறுத்தக்கூடிய சூழல் இருக்கும்? அந்த ப்ரெஷரும் இருக்கும். சப்போஸ் மிரட்டுற மாதிரி கூப்பிட்டு நீ இது பண்ணி தான் ஆகணும், உனக்கு கேஷ் தரேன், நீ இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அதுக்கு பணம் ஒன்று ப்ளஸ் ஏதோ ப்ரெஷர் இருக்கும். அதனால கூட அப்படி நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லாரும் மாட்டியிருக்க வேண்டும். அப்படி இல்லை, அதாவது சிலர், குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அவர்கள், அதுதான் நான் சொல்கிறேன். அமித் சிங் என்கிறவரை அவர்கள் இடைத்தரகராக பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
அவர் வந்து ஒவ்வொரு வீரரையும் நோட்டமிட்டு இருக்கிறார். யாருக்காவது இந்த மாதிரி ஆசைகள் உள்ளதா, பணத்தாசை உள்ளதா, அது போல் நோட்டமிட்ட பிறகே அவர்களை அந்த புக்கிஸில் பேச வைத்திருக்கிறார். கண்டிப்பா. நெஞ்சுக்கு நீதி டிவி ஐயா வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம், மதுரையில இருந்து பேசுறேன், ராமகிருஷ்ணன். சொல்லுங்க ஐயா, தங்களுடைய கருத்து என்ன? சார் இப்ப நான் தான் கிரிக்கெட்ல ரொம்ப ஈடுபாடோட என்னோட இளம் வயதுல முயற்சி செஞ்சவன். சரிங்க ஐயா. இப்ப எனக்கு 48 வயது ஆகிவிட்டது. சரிங்க ஐயா. கிரிக்கெட்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரிங்க ஐயா. ஆனா இந்த IPL தொடரை பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க ஐயா. இங்க நடக்கிறது இந்த IPLன்றது வேற ஒண்ணுமே இல்ல, சூதாட்டத்தை மட்டுமே அடிப்படையா கொண்டு நடத்தப்படுது. சரிங்க. இந்த IPL தொடரை, இந்த IPL போட்டிகள்ல ரத்து பண்றதுதான் சரியான மொழி. ஏன்னா இது அடிப்படையே இது சரியில்லாத ஒண்ணா இருக்கு. சரிங்க. பணம், வியாபாரம், அது மட்டும் இல்ல சில தேவையில்லாத சில கவர்ச்சி அம்சங்கள், இதெல்லாம் தேவையா விளையாட்டுக்கு? விளையாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்கய்யா? சரிங்க. விளையாட்டு வீரர்கள் தன் களத்துல தங்க திறமையை நிரூபிக்கிறாங்க. இதுல இந்த தேவையில்லாத கவர்ச்சி அம்சங்கள் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இது ஒரு முறையான ஒரு விளையாட்டு அமைப்பால ஒரு முறையா நடத்தப்படலைங்கிறது தெளிவா தெரியுது. இல்ல இன்னொரு நிலைப்பாடு என்ன, திறமைசாலி வீரர்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதா? அதுக்கு இது வழி இல்லைங்கய்யா. திறமைசாலியான பல வீரர்களுக்கு இதுல வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது கொஞ்சம் உண்மைதான். சரிங்க. ஆனா அதுக்கு இது வழி இல்லை. இதனுடைய தீமைகள் தான் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்க. அந்த தீமைகள் வந்து அந்த நன்மைகள் அவுட்வை பண்ணிருது இதுல. சரிங்க. இப்போ ஏற்கனவே சர்ச்சையில் மாட்டியுள்ள வீரர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோரையும் பார்க்கும்போது தன்னுடைய மகன் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று முழுமையா ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் மூலமாக அழகாக சொல்லியுள்ளார்கள். இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? அதாவது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கயா, there won't be a smoke without fire அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாமல். அதனால நிச்சயமா இது இவங்க தவறு செஞ்சவங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு தெரியறது வந்து இந்த விளிம்புல இருக்கிற அந்த ஐஸ்பர்க்னு சொல்ற அந்த ஒரு சில பேர் மாட்டிக்கிட்டாங்க, அதை மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதுல மாட்டிக்கிறாதவங்க, இதுல அடிப்படை எல்லாமே இதுல ரொம்ப வியாபார நோக்கம், சூதாட்ட அடிப்படையில் உள்ள ஒரு வியாபார நோக்கத்தோடு உள்ளதான் இந்த IPL. சரிங்க. இது முதல்ல இதுல தேசப்பற்றுங்கிறது எங்க இருக்கு? விளையாட்டு வீரர்களோட தேசப்பற்று இதுல வெளிப்படுதா? சரி. பணத்தாசை மட்டும்தான் வெளிப்படுகிறது. பணத்தாசை, ஒரு அணி, அது தேவையில்லாத ஆர்ப்பாட்டம், அவங்க களத்துல செய்யற ஆர்ப்பாட்டம் எல்லாமே ஆர்டிபிஷியலா, ஒரு இயற்கையான ஒரு தேசிய உணர்வோ ஒரு அணி உணர்வோ அதுல வெளிப்படல. சரிங்க. அதனால இது என்னுடைய தாழ்மையா ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர்ன்ற முறையில நான் சொல்றேன், இது நிச்சயமா இந்த IPL தொடர் ரத்து செய்யப்பட வேண்டிய ஒண்ணு. இதுக்கு தேவையில்லாத மீடியா ஹைப், பொதுமக்கள் மத்தியில ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மிகப்பெரிய அளவுல இது ஒரு சர்ச்சையில மிகப்பெரிய ஆபத்துலயும் போய் இது முடியுங்கிறத எனக்கு எந்த. சரிங்க, உங்களுடைய கருத்திற்கு மிக்க நன்றி. அதாவது இவர் ஒரு கிரிக்கெட் வீரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இந்த இப்போ IPL வந்துட்டு தடை செய்ய வேண்டும், இந்த தடை செய்ய வேண்டும் என்ற நிலை வந்துட்டு ஏற்புடையதான். அதான் நான் திரும்ப ஏற்கனவே சொன்னது தான், மக்கள் வந்து இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அதை விட்டுருங்க, மக்களுடைய சப்போர்ட் விட்டுருங்க. இது எந்த ஒரு விஷயத்திலேயாவது ஒரு கருத்திற்கு உள்ளடங்கி இருக்கின்றதா? இது அவசியமா? இது அவசியம் இல்லாத ஒரு டோர்னமெண்ட். ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த IPL கிரிக்கெட் போட்டி மக்கள் எந்த கருத்தில் கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க? இது வந்து பெரிதாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாடும் விளையாடும் போதை மட்டுமே அவர்கள் காண வேண்டும். இது ஒரு விளையாட்டு போட்டியே இல்லாத ஒரு பொழுதுபோக்காக பார்த்து கொண்டு போவதை விட வேற வழி இல்லை. ஒரு நாடும் மற்றொரு நாடும் விளையாடும் போது அதை பார்த்தால் அது வந்து நல்லா இருக்கும், ஒரு ஏற்புடையது. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கும்போது IPL கிரிக்கெட் போட்டி ஆட்டமா சூதாட்டமா, இதை பற்றி பார்க்கும்போது பல விஷயங்கள், பல்வேறு விவரங்களை நாம் வந்து பல கோணங்களில் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய பல விவரங்களை நாம் அறிந்திருப்போம். மீண்டும் அடுத்த நெஞ்சுக்கு நீதி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். திருச்சியில் மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம். இறுதி ஆண்டு இளநிலை முதுநிலை பயிலும் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்ப பட்டதாரிகள் மாணவர்கள் இந்த வேலை வாய்ப்பினை பெறலாம். MRF, அப்போலோ பார்மசி, SBI கார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சோர்ஸ், சக்தி பைனான்ஸ், ஆல் சயின்ஸ், சாஃப்ட் லாஜிக் சிஸ்டம் உட்பட பல முன்னணி நிறுவனங்கள் பங்கு பெறுகின்றன. பதிவு கட்டணம் 20 ரூபாய் மட்டுமே. வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் புனித ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி, RC பள்ளி அருகில், திருச்சி. தொடர்புக்கு 0431 2410 2410 மற்றும் 9488266454. இணைந்து வழங்குபவர்கள் மேக் அகாடமி அண்ட் டோன் பாஸ்கோ வழிகாட்டி, திருச்சி.
மீடியா பார்ட்னர் மூன் டிவி.